இன்று சாம்பல் புதன்கிழமை ஒரு பாவ பரிகார நாள். நமது வழக்கமான வேலைகளிலிருந்து விடுப்பு எடுத்து உணவு, மது, போதைப்பொருள், வீடியோ கேம்கள், அலைபேசிகள், தொலைக்காட்சி தொடர்கள், சினிமாக்கள், உடல் உறவு மற்றும் நமக்கு சிற்றின்பங்களை தரும் வேறு எந்த நடவடிக்கைகளுக்கும் அடிமையாவதை விட்டுவிடவும், முழு நோன்பு மற்றும் மது விலக்கை கடைபிடிக்கவும் நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். இது தவக்காலத்தில் நமது மனம் திரும்புதலுக்கான ஜெபத்தை வலுப்படுத்தும். இன்று நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை நினைவூட்டுவதற்காக சாம்பலை பயன்படுத்தி நமது நெற்றியில் சிலுவையின் அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற இறைவார்த்தைக்கு சமமாகிறது. உங்கள் நெற்றியில் உள்ள சாம்பல் சிலுவை உங்களுக்கு நினைவூட்ட வேண்டுவதாவது, நாம் சாவுக்கு ஏதுவானவர்கள், நமது ஆயுட்காலம் மிகவும் குறுகியது மற்றும் கணிக்க முடியாதது. புதைக்கப்படும் பொழுதும் தகனம் செய்யப்படும் பொழுதும் நமது உடல்கள் மண்ணாக சாம்பலாகவே மாறுகின்றன. அவர் நம்மால் அறிவிக்கப்பட்ட பாவங்களை நீக்கி நமக்கு தனது உறுதியான அன்பையும் மன்னிப்பையும் வழங்க விரும்புவதால் கடவுளது அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவருடைய மன்னிப்புக்காக நம் இதயங்களை திறந்து மனம் திரும்ப வேண்டும். நம் பாவங்களை ஒப்புக்கொள்ள கற்றுக்கொண்டு ஊதாரி மகனைப் போல தந்தையிடமே திரும்ப வேண்டும். இன்றைய இறைவார்த்தைகளிலிருந்து நம் இறைவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர், அருளே உருவானவர் என்பதை அனுபவியுங்கள். குறிப்பாக நாம் அவருக்கு எதிராக தெரிந்தோ தெரியாமலோ பல முறை பாவம் செய்துள்ளோம். அவர் தண்டனையின் கடவுள் அல்ல, மாறாக அவர் அன்பின் இறைவனாக இருக்கிறார். மேலும் அவரது ஒரே மகன் இயேசுவை அனுப்பியதன் மூலம் அவர் கருணை மற்றும் மன்னிப்பின் வாயில்களை நமக்காக திறந்துள்ளார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மனம் திரும்பி இந்த பாவ நிலைகளுக்கு திரும்ப மாட்டோம் என்று அவருக்கு வாக்குறுதி அளிப்பது மட்டும்தான். உடல் இச்சைகளிலிருந்து இன்று உங்களை விடுவித்துக் கொண்டு உண்ணா நோன்பிருந்து தாய், தந்தை, தாத்தா, பாட்டி, தெருக்களில் அனாதையாகவும் உதவியற்றவராகவும் இருப்பவர்களை பராமரிப்பதன் மூலம் நீங்கள் தவம் செய்கிறீர்கள். உங்கள் சகோதர சகோதரிடம் சென்று கிறிஸ்துவில் உங்கள் குடும்ப பிணைப்புகளை மீண்டும் கட்டி எழுப்ப முயற்சி செய்யுங்கள். உங்களை குறை கூறி தண்டித்த எவரையும் அல்லது உங்களுடன் நிலத்தகராறு செய்த எவரையும் மன்னியுங்கள். திருப்பாடல் 51 அது மனம் திரும்புதலின் ஜெபம். அதை பாடுவதன் மூலமாகவோ அல்லது கேட்பதன் மூலமாகவோ ஜெபிக்க நினைவில் கொள்ளுங்கள். மேலும் நாம் நோன்பு, பிரார்த்தனை, தவம் மற்றும் தானம் செய்யும் நாளை கடைபிடிக்கும் பொழுது வெளிவேடக்காரர்களாக இருக்க வேண்டாம் என்ற இயேசுவின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்கள். அடிப்படையில் வெளிவேடக்காரராக இருப்பது ஒரு மோசடி. இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. நடிகர்கள் தங்கள் குணத்தை சித்தரிக்க அணியும் முகமூடியை அது குறிக்கிறது. முகமூடியின் பின்னால் இருப்பவர் முகமூடியால் சித்தரிக்கப்படும் நபர் அவர்கள் என்று நடிப்பார். இன்று உங்களை மகிமைப்படுத்த எந்த முகமூடிகளும் தேவையில்லை, சுய விளம்பரங்கள் தேவையில்லை. மாறாக உங்கள் இறைவனை மகிமைப்படுத்த அமைதியான போர் வீரர்களாக இருங்கள். அவர் உங்களுக்கு நிலையான வெகுமதியை வழங்குவாராக. ஆமென்.